வந்து பாத்தீங்கன்னாக்கா தனுசு இது வந்து சென்றது, இது தனுசு மொத்தம். ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணோம், லக்னம் என்ற நட்சத்திர பாதம் கண்டுபிடிக்கணும். லக்னம் என்ற நட்சத்திர பாதம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம், இப்போ இது வந்து ஒரு தனுசு ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கு எத்தனை பாதங்கள் இருக்கு, 9 பாதம் இருக்கு. அப்போ தனுசனுடைய 9 பாதம்னாக்கா 5.30 ஒரு பாதத்துக்கு 5.30 வகுத்தல் 9. இப்ப 5 வந்து என்ன பண்றோம், அது வந்து நாழிகை வினாழிகை மாத்திடுறோம். அப்போ 300 வருமா, 5 × 60னா பிளஸ் வந்து 30 இந்த வினாடி கூட கூட்டினாக்கா அப்போ என்ன வரும், 330 வகுத்தல் 9. கரெக்டுங்களா? இப்போ 330 வகுத்தல் 9 போடுறீங்கன்னாக்கா 9 27 பேலன்ஸ் வந்து 6 60. ஓகேங்களா? திருப்பி வந்து என்னது 45 45 54 79 60 45 45 54 54 36 வரலையா பாருங்க. 45 45 6 54 36 வகுத்தல் 6 சரி 6 இருக்குது. அது என்ன பண்ணலாம், திருப்பி 60 மாத்தலாமா, 6 36 360 வருமா, 360 வகுத்தல் 9 4 36 வருமா, 36.40 வருதா பாருங்க, 36.40 ஒரு பாதத்துக்கு. 36.40 என்ன பண்ண போறோம், இந்த 5.30ல அந்த 36 போட்டு கழிக்க போறோம். 5.30 அப்போ மகரத்தினுடைய முதல் நட்சத்திரம், சாரி இது லக்னம் எதுல நிக்குது, தனுசு தான் நிக்குது. தனுசனுடைய முதல் நட்சத்திரம் 5. ஆமா, இப்போ 5.30 இருக்குல்ல, மகரத்தினுடைய தனுசனுடைய முதல் நட்சத்திர பாதம் என்ன, மூலமா, மூலம் 1ஆம் பாதம், மூலம் 1ஆம் பாதம் 0.36 36 40 37 போடலாமா, இங்க பாருங்க 36 40 போட்டிருக்கேன் நான். நீங்க 36 40 போடுறீங்கன்னா என்ன ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுனா, சில இடத்துல வந்து நட்சத்திர பாதம் வந்து கிட்டத்தட்ட மாறுபாடு இருக்கும் போது 36 40 வச்சு கணக்கு போட்டுட்டு வரணும். நம்ம 37 போட்டுட்டு வரேன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. நியர் பை அந்த டிகிரி வைஸா வரும் பாருங்க. இந்த 40 திகலை 20 திகலை பேலன்ஸ் இருக்கா, 3 சேர்ந்து ஒரு இதா மாறிடும். ஒரு புரியுதுங்களா இல்லையா, 36 விகலை தானே இது, 40 செமி விகலையா, ஓகேவா? இப்ப சப்லாட் சப்லாட்னு வச்சுங்களேன். இப்போ 40 என்பது இங்க 20 சப்லாட் இருக்கா, இப்ப 3 வாட்டி வந்ததுன்னா 3 வாட்டி மைனஸ் பண்ண போதுனா ஒரு இது வந்துருக்கா, ஒரு விகலை வந்துருது ஆட்டோமேட்டிக்கா. 20 அது 60 ஆயிடுது, அப்போ ஒரு விகலை ஆயிடுது. புரியுதுங்களா? அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும். இப்ப நான் இங்க ரவுண்ட் பண்றேன், இப்ப 40 போடுறேன், இப்போ 36 40 போடுறேன்னு வச்சுங்க, 37 போட்டேன்னா 37 போடும்போது 3 வாட்டி போடும்போது என்ன ஆகும், இந்த 20 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டே போகும். அப்போ 1 எக்ஸ்ட்ரா போகும். அதனால நீங்க கிட்டத்தட்ட கணக்கு போடும்போது அந்த ஃபிராக்ஷன் என்ன இருந்தா கரெக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் 37 மாத்திட்டேனேன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. என்னது மைனஸ் பண்ணுங்க, 3 கரெக்டா. இங்க 90 90ல வந்து 1 போயிருச்சு, 80 80ல 8னாக்கா அடுத்தது 2ஆம் பாதம், சாரி 5.30 கழிக்கணுமா 3.10 கழிக்கணுமா,
நம்ம பாதம் கண்டுபிடிக்கணும் 3.10 தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இப்படியே 5.30 9 பாதம் கழிஞ்சு போயிடல. $3.10 அவசரமா போடவே கூடாது. 3 6 1 7 7 போது 7 3 போச்சுன்னா அங்க 6 இருக்கு. 3 33 2 கரெக்டா? ரெண்டாம் பாத்துக்கு ஒரு 37 மைனஸ் பண்றீங்க 13 6 2 இருக்கு. இங்க வந்த உடனே 1 6 வரும். 6 2 8 8ல 5 56 1.56. இப்போ மூலம் மூணாம் பாகத்துக்கு 0.37 இதுவா 52 எப்படி வரும்? 9ல இங்கயா இதுவா? ஏங்க மறுபடியும் எங்க அப்படியே பண்றீங்க? இந்த பக்கம் 10 தாங்க வரும். இங்க இருந்து வரும்போது நான் டைரக்டா 60 கூட்டிக்கிங்கன்ட்டேன். இப்ப நார்மல் கணக்கு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. 93 நார்மலா எப்படி கழிக்கிறீங்களோ கழிங்க. 56 மறுபடியும் இதே வருதுல்ல இந்த ப்ராப்ளம். 9 நீங்க வந்து ஸ்டக் பண்ணிட்டாவே இப்படிதான். 4ஆம் பாகம் 0.37 2 ஓகேவா? இங்க வந்து என்னக்கா 6 7 7ல 3 போச்சுன்னா 42. இந்த பக்கம் அடிச்சிடலாம்ல. 0.42 மூலத்துக்கு அப்புறம் என்ன வரும்? ஊராடம் 1ஆம் பாதம் 0.37 இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 12 3 5 0வா? .37 கழிக்க முடியாது. அப்போ லக்னம் நின்ற நட்சத்திரம் பாதம் ஊராடம் 2. போராடம் 2ம் வரலாம், 2 தான் வரலாம். ஏன்னா ஒரு 3 பாதத்துக்கு 1ன்னா கூட 6 பாதத்துக்கு 2, அப்போ 0.3 தான் இருக்கும் பேலன்ஸ்.